இலங்கை கடல் பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்தால் தமிழக மீனவர்களுக்கு 15 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. அவ்வாறு அபராதம் விதித்தால் அதைவிட 2 மடங்கு அபராதத்தை இலங்கைக்கு மீனவர்களுக்கு இந்தியா வழங்கும் என மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். இலங்கையில் புதிய அரசு அமைந்த பிறகும் அந்நாட்டு கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது இலங்கை மீன்வளத்துறை இயக்குநர் MCL பெர்னாண்டோ தெரிவித்துள்ள கருத்து. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன் பிடிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் உள்நாட்டு மீன்பிடி சட்டங்களை கடுமையாக்கும்படி மீன்வளத்துறைக்கு இலங்கை அரசு பரிந்துரை செய்திருந்தது. இதையடுத்து இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன் பிடிப்பவர்களுக்கு 15 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க இலங்கை மீன்வளத்துறை முடிவு செய்துள்ளது என அதன் இயக்குநர் MCL பெர்னாண்டோ கூறியுள்ளார். இந்நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன், இலங்கை கடல் பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்தால் தமிழக மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற இலங்கை மீன்வளத்துறை அதிகாரியின் பேச்சு ஏற்புடையது அல்ல என கண்டனம் தெரிவித்தார். தமிழக மீனவர்களுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதித்தால் எல்லை தாண்டும் இலங்கை மீனவர்களுக்கு இலங்கை மதிப்பில் அதேபோல 2 மடங்கு தொகை அபராதமாக விதிக்கப்படும் சூழல் உருவாகும் என திரு பொன் ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். 15 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பார்கள் என்று சொன்னால் இலங்கையிலிருந்து இந்தியா நோக்கி வந்து மீன்பிடிக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த மீனவர்களுக்கு அந்த நாட்டினுடைய ரூபாய் மதிப்பின் அடிப்படையில் 30-40 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதை அவர்களும் அறிவார்கள். இது அபராதம் விதிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. மனிதாபிமான அடிப்படையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும். மீனவர்களை, நம்முடைய சகோதரர்களை அந்த அடிப்படையில் தான் அணுக வேண்டும். இது இரு நாட்டிற்கும் ஏற்புடைய ஒன்றாக அமைய முடியும். இதற்கிடையே இலங்கை சிறையில் வாடும் 86 தமிழக மீனவர்கள் வரும் 28ஆம் தேதி விடுவிக்கப்படுவார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாகவும் அவர்களை தமிழகத்திற்கு அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். மீனவர் மட்டும் ஒரு 28ஆம் தேதி விடுதலையாகி வருவதாக அரசு செய்தி வெளியிட்டு இருக்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் எங்களுடைய படகுகளையும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வச்சிருக்கோம். இதனால நாங்கள் அந்த மீனவர்கள் மீட்டுக் கொடுத்ததுனால எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பண்ணிட்டு நாளையிலிருந்து கடலுக்கு போகிறோம். மத்திய மாநில அரசாங்கங்கள் 28ஆம் தேதிக்குள்ள 86 மீனவர்களை விடுதலை பண்றதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே மத்திய மாநில அரசுக்கு எங்களுடைய மீனவ சங்கங்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரமான 39 விசைப்படகு விடுதலை பண்ணாதான் அந்த விடுதலையாகி வர்ற மீனவன் உழைப்புக்கு ஒரு வழி தேடுகிற மாதிரி இருக்கு. தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினரால் ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் முடிவு கட்டும் வகையில் கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது தமிழக அரசியல் கட்சியினர் மற்றும் மீனவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.